ஹாய், நான் இசக்கி குமரன். நான் ஜால்நீட் அகாடமியில் வந்து வீக்கெண்ட் பேட்ச் படிச்சுட்ருக்கேன். இப்போ +1 கம்ப்ளீட் பண்ணி +2 போயிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நான் இங்கே ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய அகாடமி போனேன். அங்கே வந்து ஃபீஸை பற்றி பேசுனாங்க. பட் ஆனால் நீட்டை பற்றி ஒரு பேசிக் ஐடியா கொடுக்கல. இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு நீட்டை பற்றி ஒரு பேசிக்கான ஐடியா கிடச்சிச்சு. நான் இங்கே வரதுக்கு முன்னாடி நீட் வந்து கொஞ்சம் கஷ்டம், அதில் நம்ம எப்படி என்டர் ஆகிறது அப்படிங்கிறத பற்றி நான் வச்சுட்டு இருந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்கூலையும் இங்கேயும் என்னால் பேலன்ஸ் பண்ண முடியலை. அதுக்கப்புறம் போக போக இங்கே கொடுக்குற சப்போர்ட்டு, நமக்கு மோட்டிவேஷன் கொடுக்குறது, அது எல்லாமே எனக்கு நிறைய சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. ஜேஎன்ஏல ஜாயின் பண்ணுற டைமில் வந்து நான் ஸ்போர்ட்ஸ்லேயும் ஆக்டிவாக தான் இருந்தேன். ஸ்கூல்லேயும் சரி, கிளப்லேயும் சரி, ஸ்போர்ட்ஸில் ஆக்டிவாக தான் இருந்தேன். ஸ்கூல் ஸ்டடீஸும் இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் நீட்டையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தேன். மூணுத்தையும் பேலன்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு +1. அடுத்து போக போக இவங்க கொடுக்குற சப்போர்ட்னால, ஜாலோட மோட்டிவேஷனால் அதெல்லாம் எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஸோ இப்போ +2 வந்துட்டேன். +2ல் வந்து நீட்டுக்கு இன்னும் கொஞ்சம் கூட கான்சன்ட்ரேஷன் கொடுக்கலான்னு இருக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் இங்கே ஜேஎன்ஏக்குள்ளே என்டர் ஆகும்போது வீக்கெண்ட் பேட்சில் வந்து சண்டே கிளாஸ் இருக்கும். நான் வந்து சண்டே முடிஞ்சோடனே சாட்டர்டே வந்து புக்கு அது கூட மெட்டீரியல்ஸ் எடுத்து அப்போ படிப்பேன். அதுக்கப்புறம் அப்படியே வச்சுருவேன். ஆனால் இப்போ போக போக என்னோட கான்ஃபிடென்ஸ் இன்க்ரீஸ் ஆகி ஸ்கூல் ஸ்டடீஸோட நீட்டோட ப்ரிப்பரேஷனையும் நான் முன்னாடி கொண்டு போய்கிட்டு இருக்கேன். ஸோ நான் நீட் 2027 கண்டிப்பாக நீட்டை கிராக் பண்ணுவேன். அதுக்கு எப்போதுமே எனக்கு ஜால்நீட் அகாடமியோட சப்போர்ட் இருக்கும்.